வணக்கம் வணக்கம் நேயர்களே. அடுத்த கேள்வி அதாவது சார், போன தடவை நம்ம வந்து இந்த போட்டில் இந்த இன்ஃபர்மேஷன் போட்டில் வந்து வேறு மாதிரி இன்ஃபர்மேஷன், இன்றைக்கி வந்து வேறு மாதிரி போட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. முந்தி வந்து பிக்ஷு ஆஷர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பிக்ஷு ஆஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பக்கம் ஏன் சார் வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா, அரசாங்கம் வந்து புது இன்ஃபர்மேஷன் எடுக்கிறப்ப அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்டேட் பண்ணுறப்ப பழைய கதையை புது அப்டேட் பண்ணி மாற்றுறதும் இருக்கலாம். அதே சமயத்தில் பழைய கதையை வந்து திருப்பி இன்னும் நிறையா கொண்டு வரதும் இருக்கலாம். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து பழைய கதையெல்லாம் மாற்றிட்டு, அதாவது பழைய உண்மையிலே என்னென்ன நடந்ததோ அதை வச்சுட்டு சுருக்கமாக வச்சுட்டாங்க, ஷார்ட்டாக வச்சுட்டாங்க. முந்தி வந்து 3 பேராகிராஃபாக இருக்கும். ஒரு லாங்குவேஜ் 3 பேராகிராஃபாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன 1 பேராகிராஃப் ஆக்கிட்டாங்க. இதை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து இன்ஃபர்மேஷன் என்ன, அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அதில் வந்து பிக்ஷு ஆஷஸ் இருந்ததுன்னா இன்ஃபர்மேஷன் பாட்டில் இருந்தது. அப்போ வந்து 1950களில் அண்ட் 1940களில் இந்த கோட்ரிஷ் வேல் என்ற வெள்ளைக்காரும், 50களில் அலிஸ்டர் லேம் என்ற பிரிட்டிஷ் ஆய்வாளர்களும் அவங்கெல்லாம் சேர்ந்து ஆய்வு பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தாங்க. அதாவது நாங்கள் கண்டுபிடிச்சதில் இதில் வந்து ஒரு குடம், ஒரு பாக்ஸு, ஒரு குடம், அதில் 9 குழி இருக்கும். அந்த குழி நம்ம எந்திரம்னு சொல்லுவோம்ல, ஓகே, அந்த எந்திரம் மாடு கான்செப்டில் இந்த லேரி கோரின்னு வச்சு அதில் வந்து ஒரு குழி, அது மெயின் குழியில் வந்து ஒரு குடம் இருக்கும். ஓகே, இதோ பாருங்கள். ஓகேங்களா? அது இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்களா? ஓகே, எல்லாம் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு குடம் இருக்குல்ல.